இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது ஜஸ்டிஸ் ஃபார் ஜெனி அப்படின்ற ஒரு தமிழ் மூவி சிம்பிளி சவுத் ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு. இந்த படம் ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர். இந்த படத்தோட ஸ்டார்டிங்லயே ஜெனி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பொண்ணு கொடூரமான முறையில ரேப் பண்ணி கொலை பண்ணப்படுறா. இந்த கேஸ் ஆல்ரெடி நடந்திருக்கும். பட் 5 வருஷங்களா இந்த கேஸ் இன்ஆக்டிவாவே இருக்கும். 5 வருஷங்களுக்கு அப்புறமேட்டு பிரசன்ட்ல அந்த கேஸை ஓபன் பண்றாங்க. எதுக்காக ஓபன் பண்றாங்க? அந்த 5 வருஷங்கள்ல அந்த இன்வெஸ்டிகேஷன் எப்படி போச்சு, யார் இதை பண்ணிருப்பா, டுவர்ட்ஸ் தி எண்ட் என்ன ஆயிருக்குன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். ஸ்டார்டிங்லயே கொடூரமான அந்த கிரைமை காட்டுறாங்க. அதுக்கப்புறம் அந்த இன்வெஸ்டிகேஷன் அப்படின்றது ஒரு டீசென்டான ஃப்ளோல தான் போச்சு. பட் திருப்பி ஏன் இந்த கேஸ் ஓபன் பண்ணப்படுது அப்படின்றதுக்கான ஒரு காரணம் ரொம்ப சினிமேட்டிக்கா இருந்துச்சு. அதை விட அந்த வக்கீலே இந்த போலீஸ் வேலையும் சேர்த்து பாக்குறது அப்படின்ற மாதிரியான சில சம்பவங்களை கொண்டு வந்திருப்பாங்க. அதுவுமே ரொம்ப ஓவர் டிராமாட்டிக்கா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். கிளைமேக்ஸ்ல இதெல்லாம் யார் பண்ணிருப்பா அப்படின்ற அந்த ஒரு ட்விஸ்ட் இருக்குல்ல, அது ஏதாவது ஒரு வித்தியாசமான விஷயமா காட்டுவாங்கன்னு எதிர்பார்த்தா சம்பந்தமே இல்லாம ஒரு அனானிமஸான ஒருத்தங்களை கூட்டிட்டு அந்த கதையை பில் பண்ணிருந்தாங்க. அதுவும் ஒரு மாதிரி ஆடானா இருந்துச்சு அப்படினே சொல்லலாம். அதுல காட்டக்கூடிய காட்சிகள் கொஞ்சம் ப்ரூட்டலா இருந்துச்சு. அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் இவங்க சொல்ல வந்த மெசேஜ்லயும் பாத்தீங்கன்னா சில பூமரத்தனமான கருத்துக்களை, உதாரணத்துக்கு பொண்ணுங்க போடக்கூடிய ட்ரெஸ்லயும் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணிக்கணும், மத்தவங்களை டெம்ப்ட் பண்ற மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் தேவையில்லாத ஒரு கருத்து தான். சோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தவிர்த்திருக்கலாம். ஓவரால் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு சுமாரான ஒரு கிரைம் த்ரில்லர் படம் தான்.